மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவைக்காய் தீயல். இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் ஒரு 5-6 வெங்காயம் போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம். ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஒரு நல்ல மிளகு 1 ஸ்பூன் போடுறோம். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறோம். இந்த 4ஐயும் போட்டு நல்லா வதக்கணும். நல்ல தேங்காய் வறுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மல்லித்தூள் எல்லாம் போடணும். இப்போமே போட்டுட்டோன்னு வச்சிங்கன்னா அது கரிஞ்சிரும், வாசல் நல்லா இருக்காது குழம்பு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எல்லாம் வறுந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதெல்லாம் ஒன்றா பிரண்டு வர்ற மாதிரி ஒன்றா வறுக்கணும். சிம்மில் வச்சு வறுக்கணும். வறுத்திங்கன்னா இப்போது மசாலா நல்லா ரெடி ஆயிரும். இப்போ ரெடியான மசாலாவை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்து வச்சுருவோம். இனிமேல் நம்ம ஒரு கடாய் எடுத்து அந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம், ஒரு பாவைக்காய் வெட்டி வச்சுருக்கேன், 200 கிராமு. இந்த பாவைக்காவை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும். ஏன்னா தீயை வந்து வேகமாக வச்சிங்கன்னா கரிஞ்சிரும் பாவைக்காய். ஏன்னா இந்த பாவைக்காய் நம்ம இப்படி வறுத்து போட்டால் தான் இந்த பாவைக்காய் குழம்புல வந்து கசக்காமல் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சிம்மில் வச்சு வறுத்துருக்கேன். இது வறுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷம் டைம் எடுத்துச்சு. இப்போ நல்லபடியாக பொன்னிறமாக வறுந்துடுச்சு. இதை தனியாக எடுத்துகிட்டு திருப்பி நம்ம இன்னொரு கடாய் வைக்கிறோம். அந்த கடாயில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு இதில் நம்ம கொஞ்சமாக ஜீரகமும் கொஞ்சமாக கடுகும் போடுறோம். கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடுறோம். வெந்தயம் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலை போடுறோம். இந்த கருவேப்பிலையும் பொரிஞ்ச உடனே இதில் நம்ம ஒரு 3 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிறது வதக்கிறேன். கொஞ்சமாக இதை வதக்கிட்டு இனி ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை உரித்து அதையும் இது கூட சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நான் இதையும் போட்டு நல்லா ஒன்றா பொன்னிறமாக ஆகிறது வரைக்கும் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை ஊற்றுறோம். ஊற்றிட்டு இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கோம். அந்த நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி அதை எடுத்துருக்கோம். அதை இப்போ நம்ம இதில் ஊற்றுறோம். இதை கிண்டி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அதை மூடி வச்சிடுறோம். இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆயிரும். அப்பப்போ நம்ம திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கணும் ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிவிட்டு. இப்போ இந்த குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இன்றைக்கி வீட்டில் பண்ண சாப்பாடை தான் நான் உங்களுக்கு காணிக்க போகிறேன். இந்த பாவைக்காய்க்கு பார்த்து ஒரு சோறு, பாவைக்காய் குழம்பு. நான் காலையில் பண்ணினேன், சுக்கா ரொட்டி பண்ணினேன். அந்த ரொட்டியும் சவு கூட்டுக்கறியும் ஒரு முட்டையும் வச்சு இன்றைக்கி மதியானம் நாங்கள் சாப்பிட போகிறோம். ஃபுல்கா ரொட்டி பண்ணியிருக்கேன். எல்லாம் வச்சு பண்ணி வைக்க போகிறேன். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்து சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அதே